ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் சைடு தான் மூவ்மெண்டம் இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாகவே. உங்களுக்கு பாஸ்ட் 4 டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூசிங் செல்லிங்கில் தான் இருக்குது. இது வந்து நமக்கு சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 வந்து நமக்கு சப்போர்ட் லைன் வந்து கரெக்டாக சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 23,800 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 23,500 டு 23,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு 23,800 சப்போர்ட் லைன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கனால அது பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடே நமக்கு சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. அதே நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்களேன், நமக்கு செக்யூரிட்டியாக ப்ரிடிக்ட் பண்ணி தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 23,800 வந்து நமக்கு நியர்பைல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. 2 டைம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சப்போர்ட் லைன் வந்து டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,600 ப்ரைஸ் வரையிலேருந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷன்ல இருந்து 23,900 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல கால்லையும் போட்டு என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் சைடில் கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து மார்னிங் செக்ஷன் வந்து பையிங்ல இருந்தது. பட் ஆனால் ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் செல்லிங்க்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவுமே நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல நம்மளோட இண்டிகேட்டர்ல. அதே மாதிரி புட் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 1 மினிட்ல புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:37க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து அங்கே ஆப்போசிட் சைடில் செல்லிங்க்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு மார்னிங்ல வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகல. ரெண்டுமே அதில் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் ஃபிக்ஸ்ல ஃபுல்லாகவே செல்லிங்ல இருந்தது. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்தா உங்களுக்கு பையிங் சேஞ்ச் ஆனது. உங்களுக்கு அந்த பையிங் சேஞ்ச் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாருங்க நமக்கு கரெக்டாக பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிட் 12:38க்கு வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த எக்ஸிட் மார்க் கேண்டோட லோ பிரேக் ஆகாம மார்க்கெட் வந்து அகைன் வந்து பார்த்தா நமக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்தது ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 2:52க்கு வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸிட்ல தான் வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம் சிக்னல் டு சிக்னல் எக்ஸிட்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12:30 கேண்டில் ஹை பிரேக் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டாக 9:55க்கு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50க்கு வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தா எக்ஸிட் பண்ணிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷனுமே வந்து பார்த்தா உங்களுக்கு செல் சைடு தான் மார்க்கெட் டைரக்ஷன் வந்தது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:05க்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. அடுத்தது பாருங்க கரெக்டாக உங்களுக்கு 1:15க்கு வந்து அடுத்த என்ட்ரி வந்திருக்கு கால் ஆப்ஷன் சைடு. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 2:05க்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ அந்த கேண்டோட ஹை லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கால் சைடு வந்து நமக்கு 1 மணிக்கு வந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு இன்னைக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நமக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ல என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 11:15 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டல் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 11:55 கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. பட் ஆனால் நீங்கள் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடு தான் நமக்கு செல்லிங் சைடு தான் உங்களுக்கு ட்ரெண்ட்னு சொல்லி கிளியராகவே ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நீங்கள் ட்ரெண்டுக்கு நீங்கள் காஸ்ட் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தா கூட அடுத்த எக்ஸிட் மார்க் பாருங்க கரெக்டாக நமக்கு ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. கரெக்டாக 12:55 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டல் லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடில்
5 மினிட்ஸ்லயுமே நமக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷனுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டிகேட்டர்லயுமே உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. அது இல்லாம நம்மளோட இண்டிகேட்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் ஓப்பன் ஆனோனே உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல மூவ்மெண்டம் ஆனது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட்ல வந்து நமக்கு கால் ஆப்ஷன் சைடுல வந்து ட்ரெண்ட் இருந்தது. அகைன் ஆஃப்டர்நூன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா 11 மணிக்கு மேல ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. கரெக்ட்டா இப்ப பாருங்க நமக்கு புட் ஆப்ஷன் சைடுல 1 மினிட்ல பாருங்க கரெக்ட்டா நமக்கு 12:30க்கே நமக்கு வந்து புல்லிஷ்ல சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த மாரி நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெண்ட் டிடெக்ஷனும் கிளியராவே பிரெடிக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டமோடையுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நீங்க கம்பேரிசனும் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கான்னு சொல்லி நீங்க கம்பேரிசன் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சிஸ்டம் நீங்களே யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அக்சஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க் யூ.